ஃபர்ஸ்ட் ஹோம் பையர் சீரிஸ் போனஸ் செக்மெண்ட். ரெண்டில் இருக்கோம், இப்போ வீடு வாங்க போகிறோம். ஆன்கோயிங் எக்ஸ்பென்சஸில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? நீங்கள் ரெண்ட் இருக்கும்போது உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸ்பென்ஸ் தான். வீக்லியோ மந்த்லியோ என்ன ரெண்ட்டோ அதை கொடுக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் வீடு வாங்கிட்டீங்க அப்படின்னா என்னென்ன எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்க்கலாமா? நம்பர் 1 மார்கேஜ் இருக்கும். அது நீங்கள் மந்த்லி கட்டலாம், இல்லை வந்துட்டு ஃபோர்ட் நைட்லேயும் கட்டலாம், வீக்லியும் கட்டலாம். நம்பர் 2 வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும். ஹோம் அண்ட் கான்டென்ட் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். நம்பர் 3 பீரியாடிக்கலி வாட்டர் பில் வரப்போகுது. நம்பர் 4 வந்துட்டு உங்களுக்கு கவுன்சிலுக்கு ரேட் கட்டணும். 5th ஒன் வந்துட்டு நீங்கள் வீடு எப்படி வாங்கியிருக்கீங்களோ அதுக்கு உண்டான அப்பப்போ மெயின்டெனன்ஸ் ரிக்வெஸ்ட் வரலாம். ரெண்டிங் இருக்கும்போது வந்துட்டு டேப் திறந்தா தண்ணி வரலன்னா நீங்கள் ரெண்டல் ஏஜென்சி சொன்னீங்கன்னா அந்த ஓனர் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் தான் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த எல்லா செலவையும் வந்துட்டு பீப்புள் மறந்துட்டு ஒரு வீடு மட்டும் வாங்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, வீடு வாங்கிட்ட அப்புறம் இதெல்லாம் சர்ப்ரைஸாக வரும். இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சு ஒரு வீடு வாங்கினா நெக்ஸ்ட் 6 மந்த்ஸுக்கு இந்த செலவுலாம் இருக்குது அப்படின்றது உங்கள் மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிட்டிங்கன்னா அந்த வீட்டுக்கு போகும்போது உங்களால் லைஃப்பை நிம்மதியாக என்ஜாய் பண்ண முடியும்.